சார் அடிக்க போகுது, ஸ்பைக் அடிக்க போகுது. வெயிட் பண்ணவங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லைன்னா எஸ்எல் எடுக்கிறது ரெடியா இருக்கு. $77, ரொம்ப நேரம் சதாச்சிட்டு இருக்கு மார்க்கெட். பிரீமியம் கிடைக்கணும், ஆனா மூமெண்டம் முன்னாடி டிகே பண்ணிட்டே இருக்கும். இப்போ வரை நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோமோ அதுக்கு மேல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். $26,300 புட் ஆப்ஷன் 76ல நான் என்ட்ரி கொடுத்தேன். இப்போ 77-78 rupees போயிட்டு இருக்கு. என்னோட டார்கெட் 82. ஓகே சார், டார்கெட் வரப்போதே. ஓகே, எக்ஸிட் எவ்ரிவன், எக்ஸிட் 82. டார்கெட் டன் எக்ஸிட் சார், எக்ஸிட் எவ்ரிவன். ஷார்ப் அடிச்சிருக்கா, எக்ஸிட்டா. 8,000 ப்ராஃபிட். கிரேட் ஸ்கேல்பிங் சார், யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ சோ மச். வேற யார் மென்ஷன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கான பலன் கிடைச்சிட்டா, டார்கெட் கிடைச்சிட்டா. 8K ப்ராஃபிட், 1K ப்ராஃபிட் சார், தேங்க் யூ. 182 அடைன்னு சொன்னா 83, 84, 85 போயிட்டு இருக்காது. ஓகேல, ஆனா நம்ம டார்கெட் டன், பர்ஃபெக்ட் லெவல் டார்கெட் டன். 2K ப்ராஃபிட், சூப்பர். வேற யார்? தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். வேற யார் சார்? லாஸ்ட்னு கத்திட்டு இருந்தாங்களா, அவங்கள எங்க போனாங்க? தேங்க் யூ சார், தேங்க் யூ. நிறைய யூடியூபர்ஸ் உள்ள வந்திருக்காங்க சார். 4K ஃபர்ஸ்ட் ட்ரேட், தேங்க் யூ சோ மச். 3K ப்ராஃபிட். கோமலா தீன தயாளன் 3K ப்ராஃபிட், தேங்க் யூ சார். வேற யார்? 82,000 82,000 ப்ராஃபிட். சூப்பர் சார், சூப்பர். சண்முக சுந்தரம், அறுவை. 2K ப்ராஃபிட். கோபி 1K ப்ராஃபிட். நவீந்தர் சரவன் 3K ப்ராஃபிட். 1,400 rupees லாஸ் சார், சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட், ப்ராஃபிட் 600. குட்டி 2K ப்ராஃபிட். ஸ்கேல்பிங்னா ராஜ் சார் தான், தேங்க் யூ சோ மச் சார். சார் 82 டச் பண்ணிட்டு அங்கிருந்து ரெட் கலர் கட்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் புட் தான் எடுத்தேன். 1,800 rupees ப்ராஃபிட் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ. மை லாஸ் ரெடியூஸ் இன் த 1,400 rupees. செகண்ட் கால் யாருக்கு ஃபோன் பண்றீங்களா சார்? யாரா ஃபோன் பண்ண போறீங்களா? ஓகே, ஃபுட்டை ஹோல்டு பண்ணலாமா? நான் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நீங்க கேம்லிங் பண்ணதுன்னா தயவு செஞ்சு என்னுடைய இதுல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க ப்ளீஸ். நான் எக்ஸிட்னா எக்ஸிட். அங்கிருந்து எங்க வந்திருக்கு? 73 rupees வந்துருச்சு. ஆல்வேஸ் அவ்வளவுதானா? சார் நம்ம கரெக்டா டார்கெட் அடிச்சுட்டு மார்க்கெட் எங்க வந்துட்டு பாத்தீங்களா? 4,800 rupees லாஸ். தேங்க் யூ சார். சார் நிறைய பேர் சொல்றேன், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10ல இருந்து 8 யூடியூபர்ஸ் உள்ள இருக்கான் என்னோட பிரீமியம் மெம்பர்ஷிப்ல. மறுபடியும் அவங்க வேற பேர்ல வேற இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் எடுத்தாலையும் அவங்க லாஸ் மென்ஷன் பண்றாங்க. மக்களை குழப்பறதுக்காக நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன அந்த சந்தோஷம் தெரியல. இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றது, நீங்க என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ஆகி அழகா நீங்க கிரீன்ல இருக்கலாமே, உங்க வாழ்க்கையை மேம்படுத்தலாமே. இந்த விஷயம் பண்றதுக்கெல்லாம் வேற எதனா விஷயம் பண்ணி பொழைச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஒருத்தர் ஸ்கில்ல திருடுறீங்க, ஓகே. ஒருத்தர் பேரையுமா திருடுவீங்க சார்? என்னதான் அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியும். இயற்கை அழிக்க நினைச்சா வளர்த்துட்டே இருக்கும். ஒரு மரத்தை வெட்ட வெட்ட முளைச்சு கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு என்ன திட்டே இருக்கீங்களோ, நீங்க எவ்வளவு எங்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்களோ, நான் வளர்ந்துட்டே இருக்கேன். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணுங்க. மேல ஒருத்தர் இருக்கான் கர்மா, அது எதாலையும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்பனே வந்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்க ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு மண்டே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எல் ஹிட், செகண்ட்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகே, அது எஸ்எல்ல நம்ம கவர் பண்ணியும் ப்ராஃபிட்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ பார்த்துருவோம் என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. லைவ்ல நான் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய லைவ் மெம்பர்ஷிப் மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஜாயின் பண்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணலாம். மார்னிங் 9 o'clock உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். 26,311 ருபீஸ்ல மார்க்கெட் ஆகப்பட்டது ஓபன் ஆச்சு. அங்கிருந்து ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அகைன் அந்த இடத்துல ட்ரேஷன் ஆயிருக்கு. திரும்ப லோவர் லோ ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, எது வரை வரலாம்? இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் மார்க்கெட் ஆகப்பட்டது பேரிஷ் ஆகலாம். என்னுடைய என்ட்ரி லெவல் கால் சைடுக்கான என்ட்ரி லெவல் பார்க்கும்போது 144ல என்ட்ரி லெவல், எக்ஸிட் லெவல் 169. அது எது வரையும் போயிருக்குன்னா 160 ருபீஸ் வரையும் போச்சு. ஒரு 9 பாயிண்ட் மிஸ் பண்ண வாச்சு திரும்ப என்னுடைய எஸ்எல் கட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எஸ்எல் இதனால தான் ஹிட் ஆச்சு. செகண்ட் ட்ரேட் பொறுத்த வரையும் 74 லெவல்ல நான் என்ட்ரி கொடுத்திருந்தேன். புட் சைடுக்கான என்ட்ரி 83, அது ஹையஸ்டா பார்க்கும்போது 82.80. ஓகேங்களா, இது வரையும் நான் புட் சைடுக்கான என்ட்ரி கொடுத்திருந்தேன். ஏன் அப்படி சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் இண்டிசிஸ் கேண்டல் பண்ணிருக்கு. இண்டிசிஸ் கேண்டல் பிளஸ் இங்க என்ன பண்ணிருக்கு? இன்சைட் பார் பண்ணிருக்கு. மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவல் பண்ணிருக்கு. அதே இன்சைட் பார் கால் சைடு உங்களுக்கு பண்ணிருக்கு. ஓகே, கால் சைடு இன்சைட் பார் டவுன் ஃபால், புட் சைடுல சப்போர்ட் லெவல் இன்சைட் பார் அப் ட்ரெண்ட். ஓகே, இங்க பார்க்கும்போது ஒரு ஹேமர் கேண்டலும் சப்போர்ட் லெவல்ல ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி கால் சைடுக்கான பிரீமியம் மூலியம் ஒரு என்ன பண்ணிருக்கு? ஷூட்டிங் ஸ்டார் கேண்டலும் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். இங்கிருந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், இங்கிருந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் கன்ஃபர்மேஷன். அதனாலதான் ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன்னா இத்தனை கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றோம். இங்கிருந்து நம்ம கேட்ச் பண்ணிருக்க பாயிண்ட் பொறுத்த வரையும் 9.50 முதல்ல ஓவராலா பார்க்கும்போது 10 புள்ளிகள் கேட்ச் பண்ணிருக்கோம் புட் சைடுக்கான பிரீமியம். ஓகேங்களா, கால் சைடுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஸ்எல் அப்ப பார்க்கும்போது ஓவராலா நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹை லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். ஒரு சின்ன ஒரு லர்னிங் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஓகே, நான் ஃபுல் சார்ட் ஓப்பன் பண்றேன். சின்ன விஷயம், நிறைய பேர் விஷயங்கள் வந்து சார் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கெல்லாம் எதுவும் வர போறது கிடையாது. லைவ்ல உங்களுக்கு இங்க பாருங்க, ரீசன்ஸ் லெவல்ல ஒரு ஹேங்கல் பிங் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. சப்போர்ட் லைன்ல ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேட் பண்ணிருக்கு. அதே இந்த இடத்துல உங்களுக்கு இன்சைட் பார் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. இங்க இருந்து பாருங்க, இதுவும் ஒரு இன்சைட் பார் பேஸ்ல ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. ஒரு கேப் ஆஃப் மூமெண்டம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகும். அந்த பிரைஸ் ஆக்ஷன் எந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்றா முக்கியம். இங்க பாருங்க, இந்த 3 கடலும் ஹேங்கல் பிங் பண்ணிருக்கு. ஓகே, அங்கிருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் நோடைய ஹையை உடைச்சிருக்கு. நீங்க உங்க இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஒரு கேண்டல் க்ளோசிங், மார்க்கெட் ஹையர் ஹை மூமெண்டம் கண்டினியூ ஃபார்மேஷன். ஓகே, எந்த இடத்துலலாம் பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு லர்னிங் பிளஸ் எர்னிங்கோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் லைவ் மார்க்கெட்ல. ஓகே, இங்க பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள் பிங் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. ரீசர்ச் லெவல்ல மார்க்கெட் டவுன் ஃபால், அகைன் டவுன் ஃபால், டபிள்யூ பேட்டர்ன், அகைன் டவுன் ஃபால். ஏன்னா ஹையை உடைக்கவே இல்லை. ஒரு ஹையை ஒண்ணு உடைக்கவே இல்லைன்னா அதோட ஃபார்மேஷன் என்னவா இருக்கும்? லோவர் லோ. ஓகே, இது செல்லர் மார்க்கெட். எது ஹையர் மார்க்கெட்? எந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு நம்மளுடைய புல்லிஷ் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஹேங்கல் பிங் ஃபார்மேஷன் அந்த லோ லெவல்ல கட் பண்ணிட்டு ஹை லெவல்ல பிரேக் அவுட் பண்ணிருக்கா. அப்ப இது என்ன ஃபார்மேஷன்? இது வந்து ஹையர் ஹை மூமெண்டம். மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்கு. இங்க வரும்போதெல்லாம் ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணுது. இங்க வரும்போதெல்லாம் ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணுது. இங்க வரும்போதெல்லாம் ஒரு உங்களுக்கு ஆங்கிள் பிங் புல்லிஷ் ஆங்கிள் பிங் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. இங்க பார்க்கும்போது மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. அப்போ ஹையர் ஹை மூமெண்டம் என்ன பண்ணும்போது சப்போர்ட் லெவல்ல பை பண்ணுங்க, ரீசர்ச் லெவல்ல செல் பண்ணுங்க. புரியுதுங்களா? இங்க உங்களுக்கு பேரிஷ் ஆங்கிள் பிங் பண்ணிருக்கு. டோட்டலா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஒரு ஹையை உடைக்காம எம் பேட்டர்ன் பண்ணி லோவர் லோ வந்திருக்கு. மார்க்கெட்டை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வெரி ஈஸி. ஓகே, ஆனா புரிஞ்சுக்கிற விதம் இருக்கு. இங்க பாருங்க, புல்லிஷ் ஆங்கிள் பிங் மார்னிங்ல 50 மினிட்ஸ் கேண்டல். மார்க்கெட் அன்னைக்கு ஃபுல் டேவும் மார்க்கெட் மேல போயிருக்கு. லோவை கட் பண்ணவே இல்லை. அன்னைக்கு ஒரு லோவை கட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஹையர் ஹை மூமெண்டம் தான். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியான மெத்தட்ல நம்ம ஈஸியா மார்க்கெட்ல ஜெயிக்க முடியுங்க. பாருங்க, இது ஒரு டபிள்யூ பேட்டர் ஃபார்மேஷன். மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணிருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கு? கேப் அப் மூமெண்டம் உருவாயிருக்கு. ஓகே, ஏன்னா இவங்களோட எஸ்எல் கட் ஆயிருக்கு. அப்ப எஸ்எல் கட் ஆனா என்ன பண்ணும்? ஒரு கேப் அப் மூமெண்டம் உருவாகும். இது லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார், ஆஃப்லைன் மார்க்கெட்ல கிடையாது.
லைவ் மார்க்கெட்ல நான் ட்ரேட் எடுத்தது மக்களோடயே இருந்து நான் எந்தெந்த விஷயங்கள் பண்றேன், எந்தெந்த விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு என்னோட சேனல்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். லைவ் டெலிகாஸ்ட். ஓகே. லைக் और சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். தேங்க் யூ. மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பண்றவங்க மெம்பர்ஷிப் கீழ இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணுங்க. 9:00 நீங்க என்னோட சேர்ந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 10:00 வரைக்கும் டிராவல் பண்ணலாம். 1 ஹவர் ட்ரேட் மட்டும் நான் பண்ண போறேன். 1 ஹவர் ட்ரேட்ல நீங்க பார்த்து கத்துக்குங்க. நீங்க ட்ரேட் பண்றதுக்காக ட்ரை பண்றதுக்கு பதிலா நீங்க பார்த்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். வாழ்க்கையில உங்களை அடிச்சது ஆளே இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். பபாய். தேங்க்யூ. இன்னைக்கு மண்டே. இன்னைக்கு டேட் பார்க்கும்போது 1 டிசம்பர். ஓகே. டிசம்பர் 1 2025. டைம் பார்க்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் பார்க்கும்போது 10:11 தேங்க்யூ சோ மச். பபாய். தேங்க்யூ.